நன்றி ஐயா. எனக்கு என்ன தகுதி இருக்குது, என்னை ஆராயுங்கள். கண்டிப்பா. கற்ற கலையா, ஞானத்தோட வந்த கலையா? கண்டிப்பா ஐயா. நீங்க இப்போ எதுவுமே படிச்சு வந்தது கிடையாது, ஞான மார்க்கத்துலதான் பேசுறீங்க. ஆமா, மந்திரம் கற்ற கலை ஏதும் இல்லை. நான் ஒரு மீனவ குலத்தை சார்ந்தவன், ஒரு ஏழ்மையான மீனவ குலத்தை சார்ந்து நான் பிறந்தெடுத்தவன். நான் படித்ததே 8வது 3 தடவை பெய். என் கடலில் மீன் பிடிப்பதை தவிர வேறு எதுவும் ஒன்றும் தெரியாது. என் குலத்தொழில் அதுவே. அப்ப பாரசீகத்துல பாடுறது, தமிழ்ல சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது எல்லாமே ஞானத்தில் உதித்தது. ஞான மார்க்கமாக வந்தவர் தான் பாம்பன் ஸ்ரீ குமரகுருதாசர். நன்றி ஐயா, நன்றி. இது ஒரு நல்ல சித்தரும் அகத்தியர், திருமூலர், கரூரர், சட்டைநாதர், இடைக்காடர், புன்னார்கீசர், தன்வந்தியர், போகர், மச்சமுனி, கமலமுனி, தேரையர், சொப்போடவர், பாகிய கண்டவர் அனைத்தும் அவர்களே. இது எவரும் ஒரு குரு பயிற்சியால் செய்து தந்து ஈர்க்க கொள்ள முடியாது. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. எதை கண்டு எதை எடுப்பது, எதை எடுத்து நான் செல்வது, எதை விட்டு நான் திரிவது, எதை விட்டு சென்று எடுப்பது, இதற்கு பதில் சொல்லுங்கள். எதையும் உலகத்தில் இருந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எதையும் எடுத்துக்கொள்ள என்னால் செல்ல முடியாது. என் உடலில் கட்டை வேகும் சாம்பல் எடுத்து திருநீலகண்டன் என பேசும் ஈசனை நினைத்து, பிரம்மனை நினைத்து, வைகுண்ட நாராயணன் என்றும் வெங்கடாச்சலபதியை நினைத்து பூசிக்கொள்ளும். ஏன்? அடிமுடி காணா நிலை கொண்டு இருக்கும் ஈசன் காணா உலகத்தின் இந்த தேகம் கடைசியில் உருப்பிடி சாம்பல் மண்ணி என்று பூசிக்கொள்வது. இதில் ஆசையில் என்ன இழுத்து செல்வது? ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு எதையும் எடுத்து செல்ல முடியாது. பிறருக்கென, தனக்கென கொடுத்த அன்பை பிறருக்கென பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதற்கு பல வேலைகளை செய்திருக்கிறேன், ஏதோ சில வேலைகளையும் செய்திருக்கிறேன். நான் அனைத்துக்கும், அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் நான் பொதுவானவன். என்னை நெருங்க முடியாது, நெருப்பு போல் சுடுவேன், அக்னி போல் இருப்பேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவரும் பங்கேற்க கொள்ளக்கூடாது. என் நிலை என்ன, என் ரகசியம் என்ன, என் ஆதாரம் என்ன, என் மோட்சம் என்ன, என் கண்டம் என்ன, என் சிவநீலம் என்ன என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். என்னை நன்றாக யார் என்று பாருங்கள்.